புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும். அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கும்போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும்போது அது வெற்றி கிடைக்கும்போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை. சார், சோஷியல் மீடியாவில் பொதுவாக நிறைய மீம்ஸ்கள் வரும். சரி, உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதை பாதர் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால் அதை பெருசாக நான் பாதர் பண்ணுறதில்ல. நான் என்ன இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்போ புரியும். அது வாட் இஸ் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? இந்த மீம்ஸ் கிரியேட்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இன்னைக்கு அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே அதை செய்கிறாங்க. இன்னைக்கு அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து கடவுள்லேருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். இந்த இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வைக்கிறதுக்கு பதில் லீடர்னு வச்சுருக்காங்களா நேமு? ஏன்ட்ட கேட்குறீங்களா? இதுவுமே சேர்த்துதான். இல்லை, அது வேற ஸ்டோரி சார். இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனுடைய ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனுடைய ஸ்டோரி லைனே டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். அந்த டைட்டில் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன். எங்களுக்கு இப்போதான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிபெண்டான படம் சார். இது டோட்டலாக இதோட ஜர்னியே வேற சார். இது நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார், அவரு விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு. அவரும் சில படம் தான். அந்த கேப்ல இப்போ எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோட இறங்குவேன். அதே போல தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். ஒரே நிமிஷம். எஸ் சார், எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இங்கே சார். எஸ் சார். சார் வணக்கம் சார். எஸ் சார், வணக்கம் சார். கிளிம்ஸ் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஒரு ஃபுல் எனர்ஜியோட பக்காவாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். துரை செந்தில்குமார்ட்ட சார் இந்த கேள்வி. சார், படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்குல இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டிலாக தான். ஸோ தெலுங்குல இது வரதுனால ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா, இல்லை ஆல்ரெடி என்ஓசி வாங்கியிருக்கோமா சார்? செக் சார். வணக்கம் சார். சார், லீடர் டைட்டில் அவரோட டைட்டில் இல்லை சார். அது முன்னாடி வந்த படம் சார். ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க. ஒரு பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார். லெஜெண்ட்ன்ற படம் தான் அவர் பண்ணியிருந்தார் சார். லீடர் படம் தெலுங்குல இல்லை சார். அது முன்னாடி வந்த படம் தான். பட் இன்னைக்கு காமனா நம்ம தமிழ்ல அந்த மாதிரி டைட்டில் இல்லை சார். லீடர் டைட்டில் இல்லை. தெலுங்குக்கு தான். தெலுங்குல வாங்கிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது 2003-4ல வந்த படம் சார். அது ஸோ ராணாவோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் லீடர். லெஜெண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனா என்னன்னா, இப்போ நம்ம ரஜினி சாரை நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி. அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணல. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரி. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க லீடர், உண்மையாவே லீடரா இருக்கிறதா இருந்தா யாருக்கு லீடரா இருக்க விரும்புறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டைட்டில் கிடைச்ச சந்தோஷம். என்னோட லீடர் என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள் சார். இங்கே சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு சார். சார் இங்கே சார், இங்கே லெஃப்ட் சைடு. வெல்வின். எஸ் சார். சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதான் ஒரு காமனாகவே இருக்குது. இந்த மாதிரி ரத்தம், இது மாதிரி ரொம்ப ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன். சரி. பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது ஜென்ரேஷனில் வெறும் ஒரு ஆக்ஷனு, வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக. இது எவ்ரி ஒன் ஹார்ட். அது ரொம்ப டச் பண்ணும். அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அது புரியும். இது கம்ப்ளீட்டாக இது நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டாக அவர் செய்கிற வேலைகள், அவர் செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றது தான் இதில் இருக்குது சார். தேங்க்யூ. டேரக்டர் சார். எஸ் சார்.
சென்டர் சார் லெஜண்ட் சார் கிட்ட வந்து கதை சொல்லனாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட் வருது, இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன நடந்தது அந்த இடத்துல? சார் நம்ம தனியாக ஃபைட்டு மட்டும் சொல்ல மாட்டோம் சார், ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம். அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம். ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, எந்த காரணத்துக்காக சண்டை இருக்குது கதையில் அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோட சொல்லும் போது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். அப்படி தான் ரிசீவ் பண்ணார் சார். அந்த கேரக்டராக இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது அப்படின்றது மாதிரி தான் உள்வாங்கிக்கிட்டாரு. அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது சார் அந்த ப்ராசஸ். சல்மான் கான் ஷாருக் கான் ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? யார் புரியல சார்? அவரு அந்த போட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்னு. சார் நீங்க வந்து ஒரு டைரக்டரா அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க? எந்த இடத்துலயா சார்? நான் என்னன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்ன்றத சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சார் இப்ப லெஜண்ட் சரவணன் சார்ன்றதுக்கு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ அப்படிதான் நான் அவரை தனியா ஒருத்தரா பாக்குறேன் சார். இப்ப இன்னொருத்தரோட அவரோட இன்னொன்னு அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியா பாக்குறேன் சார். அப்படிதான் சொல்லணும். லெஜண்ட் சாருக்கு இந்த கேள்வி. எஸ் சார். லெஜண்ட் படத்துல கிளீன் ஷேவோட நடிச்சிங்க. ஆமா. தாடி மீசையோட ஒரு கெட்டப். தனிப்பட்ட முறையில கேட்டா அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதா இருக்கு? இல்லை ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும்னு நினச்சேன். அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க. ஸோ இதை வந்து சார் நீங்களே சொல்லுங்க, வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டேன், அவ்வளோதான், கொடுங்க. லெஜண்ட் சார். எஸ் சார். லெஜண்ட் ஒரு நிமிஷம் பாலா. ஆக்சுவலா இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வைக்கிறதுக்கு பதில் லீடர்னு வச்சிருக்காங்களா நேமு? ஏன்ட்ட கேட்குறீங்களா? சேர்த்துதான். இல்லை அது வேற ஸ்டோரி சார். இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனோட ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனோட ஸ்டோரி லைனே டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். அந்த டைட்டில் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன், எங்களுக்கு இப்போதான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிஃபரெண்டான படம் சார். இது வந்து டோட்டலாக இதோட ஜர்னியே வேற சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு, அவரும் சில படம் நம்புறாரு. அந்த கேப்ல இப்போ வந்து எல்லாருமே லெஜண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை நான் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன். அதே போல தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். பரத். லெஜண்ட் சார் நீங்கள் எஸ் சார். இங்கே எஸ் சார். சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்களை தொழில் முறையில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டது என்னென்ன விதம், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை. லெஜண்ட் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு எல்லு, இந்த படமும் ஃபர்ஸ்ட் அது தானா அமைஞ்சதுங்க. அது ஒன்றும் பிளான் பண்ணல, தானா அமைஞ்சது. அஜித் சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவாரு. இல்லை அப்படி இல்லை, அது தானா அமைஞ்சது சார். இது எதுவும் இது பண்ணல. எஸ் சார். நெக்ஸ்ட் சார் பிரேம் சார். பிரேம் கொஞ்சம் சார். சரிங்க சார். சோஷியல் மீடியாவில் பொதுவாக வந்து நிறைய மீம்ஸ்கள் வரும். சரி. ஸோ உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? இல்லை அதை பாதர் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால் அதை பெருசாக நான் பாதர் பண்ணுறதில்ல. நான் என்ன இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்போ புரியும். அது வந்து வாட் இஸ் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? இந்த மீம்ஸ் கிரியேட்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை இன்னைக்கு வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே அதை செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து கடவுள்லேருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க.
அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். சார் இங்கே எஸ் சார். சார் இப்போ நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தமிழ்நாட்டிலேயே. எஸ் சார். ஆனால் வந்து பெரிய ஹீரோவாக வந்து உருவெடுத்து வரீங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குதா இல்லை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ட்ராவல் பண்ண பிடிக்குமா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான், அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. இது வந்து எனக்கு ஃபேஷன். எனக்கு வந்து சின்ன வயசில் நான் சொன்னேன், ஆல்ரெடி இப்போ சொன்னேன், சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் இந்த துறைக்கு வந்தேன். அதில் என்னால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் செயல்பட்டு இருக்கேங்க. சரி, அப்புறம் வந்து எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், சாரோட ஃபோட்டோ மட்டும்தான் சரணா ஸ்டோரில் இருக்குது, மற்ற ஆக்டரோட ஃபோட்டோஸ் யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். அப்படி அதெல்லாம் உண்மை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரோட ஆர்டிஸ்டோட ஃபோட்டோவும் இல்லை கண்டிப்பாக வரும். இப்போ இது வந்து ஒன்லி கிளிம்ஸ், இப்போ தான் ஆரம்பம். இன்னும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது இன்னும் டீசர் இருக்குது, அடுத்தது எல்லாத்துலேயும் வரும், கண்டிப்பாக வருங்க. எல்லாருமே அதில் பங்களிப்பு இருக்குது, எல்லாருடைய பங்களிப்பும் காட்டும். மணி சார் வணக்கம். Yes, sir. இங்க இருக்கேன். திஸ் கொஸ்டின் இஸ் டு தி டைரக்டருக்கான கேள்வி. சார், இந்த படத்தினுடைய பட்ஜெட், ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதனால ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்னுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன், எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, படத்துல சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கா, அதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ் சார். சார் அரவுண்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சார். பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும். நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றது தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார், ஜார்ஜியாவில் ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம், ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம், இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days, அரௌண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற ஒரு டேஸ் தான் 97. கிட்டத்தட்ட எல்லாமே 1.5 கால் ஷீட் பார்த்தீங்கன்னா 150 நாள் மைண்டில் வச்சுருங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம், ஆனால் அதை கிறிஸ்பாக அதை வந்து 2 hours 20 minutes 15 minutes, அப்போ அந்த அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. அப்போ அது அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டிருக்காரு. சார் 3 பேருக்கும் சார் இங்கே சார் ஜிப்ரான் சார் ஃபஸ்ட்டு, இந்த படத்தில் நீங்கள் சந்தித்த டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? டிஃபிகல்ட்டிஸ் மியூசிக்கெலாம் எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னென்னா படம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலில் ஆரம்பிக்கும். ஒரு சார் அப்போது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும். தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர். ஸோ அதை இமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும். அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயோ ஒரு ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணுங்கிறது எனக்கு மியூசிக்கல்லி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம், வேறு டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். இது வேணும், எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் போகிறது, இது இப்படி இருக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது, இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாட்டு நான் சொல்லுவேன். சரவணன் சார் உங்களுக்கு சார். எஸ் சார். சார் உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? இல்லை, எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறைய சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார் நீங்களும் சொல்லுங்கள் சார் உங்களுக்கான டிஃபிகல்ட்ஸ் இந்த படத்தில் என்னென்ன? இல்லை சார், எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நான் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போகிறோன்ற ஒரு இதோட தான் ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம். அது கரெக்டாக முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம். அப்படி தான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன், அப்படி தான் இதுக்குள்ளே இருந்தேன். எனக்கு தனியாக அப்படி எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியல சார் இந்த படத்தில். இன்னும் சொல்ல போனால் எனக்கு சில படங்களில் நம்ம ப்ரொடியூசரை சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்ணுறது, மற்ற என்னோட படங்களை விட. அப்படி தான் நான் சொல்லணும் சார். முடிச்சுட்டு வரட்டும். அதாவது சொல்லுங்க. சினிமா சார்ந்த விழாக்களுக்கு வந்து சினிமா சார்ந்த பிரபலம் வச்சு தான் ஆடியோ ஃபங்க்ஷன் டீசர் எல்லாம் வெளியிடுவாங்க. சரி. ஆனால் நீங்கள் விக்ரமராஜா சார் வச்சு பண்ணியிருக்கீங்க, அது காரணம் என்ன? இல்லை, அவர் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர். அதாவது இன்னைக்கு வியாபாரத்துறையில் என்னுடைய துறையிலே அவர் இருக்கிறாரு, அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு
ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது. இந்த நட்பு எங்கே தொடரும், இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது. சார் ஃபஸ்ட்டு வந்து லெஜெண்ட் சரவணா பேர் இருந்தது சார். அப்போ வந்து லெஜெண்ட் சார்னு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு சொல்லிட்டு போடுவாங்க சார் நேமு, இல்லை வந்து கண்டினியூவாக லெஜெண்ட் சரவணா தான் வரும்? படத்தோடைய பேர் தான் இல்லை லீடர், என்னுடைய பேர் லெஜெண்ட் சரவணன் தான் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்டுன்னு வரும்போது நிறைய சரவணன் இருந்ததால லெஜெண்ட் சரவணன்னு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். லெஜெண்ட் சார் டைரக்டர் ஸ்டண்ட் அதிகமாக பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஸ்டண்ட் பார்க்கும்போது கிளிம்ஸ்லயே காமிச்சிங்க. ஆமா ஸோ ஆமா, இதுக்காக டைரக்டர் ஏதாவது ப்ராக்டிஸ் அனுப்புனாரா? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆன் ஸ்பாட் பண்றது எல்லாமே ஆன் ஸ்பாட் தான், இறங்கி அடிக்கிறது தான். ஆமா ஆமா, வியாபாரம் அது மாதிரி. சொல்லுவார் அவரு, இதுல சொல்லுவாரு தலைவர் யாரு, ஸ்டன் மாஸ்டர் சொல்லுவாரு, அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்லுவாரு. சார் இயக்குனர் சார், எஸ் சார். இந்த சைடு சார், எங்கே சார்? இங்கே சார். ரைட் சார், சார் சொல்லுங்க. கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. இப்போ வந்து லீடர் பண்ணியிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சார் மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியாக இருக்குது சார். இது அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு திரைப்படமாக அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா சூழலில். ஏன்னா இது பிஸ்னஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது. ஸோ இதில் அந்த பிளெண்டு கரெக்டாக இருக்கும் சார். ஒரு டேக் அவே இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட், அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் அந்த படம். சரவணா சார், சார் ஃபர்ஸ்ட் படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து, அதுக்காக நீங்கள் இறங்குனீங்க. அதுவே பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. எஸ் சார். ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்ககிட்ட ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தால் நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்போவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சார் சரவணன் சார். எஸ் சார். இங்கே சார், பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும். எஸ் சார். இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போறீங்க சார் இந்த படத்தை? இல்லை, அதுக்கு முதல் ஆச்சாரம் தான் இது. உங்கள் முன்னாடி தான் இருக்கும். இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்குது? பட்டி தொட்டிக்கிட்ட போய் சேர்றது நீங்கள் தான். உங்கள் மூலமாக தான் எல்லாட்டையுமே சேரப்போகுது. இதை விட பெருசு என்ன இருக்குது? லெஜெண்ட் சார். எஸ் சார். ஆக்சுவலாக படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வாயில கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த இது பண்ணலை. ஆமாம், சிகரெட் தண்ணி வந்தால் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளோதான், போதுமா? நான் ரியல் லைஃப்லையும் பண்ணுறதில்ல, சினிமாவிலும் அது பண்ணுறதில்ல. சார் சரவணன் சார். எஸ் சார். முதல் படத்துல ஊர்வசி ரவுத்தையில வைக்கிறீங்க. ஆமாங்க ஆமாம். இந்த படத்துல ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இல்ல, ஆல்ரெடி நான் தான் சொல்றேன் மாதிரி பாயல் ராஜபத்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்குவாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க. நெக்ஸ்ட் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பாலமுருகன் சாணக்கியால இருந்து. எஸ் சார். சார் துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதன் அடிப்படையில் இந்த இயக்குனர்கிட்ட படம் பண்ணணும் நீங்க முடிவு? இல்ல, நான் வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சில உடன்பாடுகள் ஏற்படலை. சார் கூட உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் அவர் கூட இணைந்து இதை பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு பிரமாதமாக இவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு. சரவணா சார், சார் லெஜெண்ட்ல வந்து விவேக் சார் நடிச்சிருப்பாரு. எஸ். ஸோ அவரு லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க. இப்போ லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் ரஷ்ஷாக அதை கொஞ்சம் சவுண்டு ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமாம். அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விவேக் சாருக்கு? இல்லை, அது ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க, அந்த டைம் பார்க்கலாங்க. எஸ் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ 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 சார். மீடியா நண்பர்கள் லெஜெண்ட் சார் கூட சில பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. எடுக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த பக்கம் வந்து எடுத்துக்கலாம். மீடியா நண்பர்கள் வேண்டுகோள் படி.